பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்கள், அது இல்லாமல் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த SIR சம்பந்தமான தகவல்கள், இது இல்லாமல் டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் சிறை நிரப்பும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற உள்ளது. இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். வேகமாக வேலைகள் நடைபெற்றிருக்கிறது. இது இல்லாமல் என்னுடைய 100 நாள் நடைபயணம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றிகரமாக நடத்திய இந்த நடைபயணத்திற்காக அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்திருக்கின்றேன். இந்த 100 நாள் நடைபயணம் நிகழ்வின் பொழுது தமிழ்நாடு உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கு நான் சென்று அங்க இருக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று சில பகுதிகளில் என் தலைமையில் அங்கேயே ஒரு சிறிய அளவிலே ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இதில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த 2 மாத காலத்திற்குள்ளே அதற்கு தீர்வுகள் வந்திருக்கிறது. இந்த 100 நாள் நடைபயண திட்டத்திலே மிக முக்கியமான ஒன்றை அரசுக்கு நாங்கள் எடுத்து வைத்தோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. இதனுடைய அவசியம், தேவைகள், அவசியம் அத்தனையும் தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்றோம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி ஒரு பொருட்டார் கூட நினைக்கவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். தமிழ்நாடு இந்த வேகத்தில் சென்றால் 50 ஆண்டுகள் வளரும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். ஆனால் அதை எடுக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் கட்சியை கிட்டத்தட்ட கர்நாடகாவில் எடுத்து முடித்து 2 முறையாக எடுத்து முடித்திருக்கின்றார்கள். தெலுங்கானாவில் எடுத்து முடித்தார்கள். ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் மாநிலத்தில் எடுத்து முடித்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம்.